எவ்வளோக்கா இது? எடை காசுக்கு 30 ரூபாவா? எடுக்கலக்கா? எடுக்கமா? இது 400 ரூபாவா? கடல்லேருந்து இல்லை, வளர்காட்டிலேருந்து வரோம். இந்த ரகம் ஆத்தியரா? ஆத்தியரா. என்ன ரேட் சொன்னாங்க அக்கா? என்ன இது ஒரு நேரத்தில் இறம் இல்லாதால 400 ரூபா போகுது. இறாலாம் வந்தால் 350, 320, 300, 270 ரூபாயில் போகும். தேங்க்யூ. ஆற்றுல இறம் இல்லை. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த இறா பிஸ்னஸ் பண்ணுறீங்க? நாங்கள் என்ன ஒரு 15 வருஷமாக இருக்கோம். இது கம்மியாக தான் ஆகும். இது ஏரி மீன், ஏரி தரமான மீன். இது வந்து ரோகு, கட்லா. இது வந்து எந்த நோயும் உடலுக்கு கிடையாது. ஆமாம், இது எல்லாமே சாப்பிட்லாம், குழந்தைங்க கூட சாப்பிட்லாம், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஆமாம், இது வந்து ஃப்ரெஷ் வாட்ரு, அது வந்து சால்ட் வாட்ரு, அதுதான். ரூபா பெரிய மீன், சின்ன மீன் 2500 ரூபா. இது தேங்காய் பாறை. ஆமாம், ஒரு மீன் 1500 ரூபா. அது கொடுவா. இது கொடுவா, வெள்ளை கொடுவா, 2200 ரூபா. இது பால் சொரா, 3 சொரா 500 ரூபா. அது உடம்புக்கு நல்லது, கண்ணுக்கு, குழந்தை பெற்றவங்களுக்கு, இடுப்பு வலிக்கு, அதான் ஷார்ப்பு சொரா. நீங்கள் எத்தனை வருஷமா இந்த வியாபாரம் பண்ணுறீங்க? நாங்கள் 30 வருஷமா பண்ணுறோம். 30 வருஷமா? ஏன் இந்த தொழில் கெளுத்தியா? கெளுத்தில்வா. எவ்வளோ தர? இந்த சொரா என்ன விலை? 1500 ரூபா. பெருசாக இருக்குங்களா? எத்தனை கிலோ இருக்கும் இது? 3 கிலோ இருக்கும். என்ன ரேட்டு தருவீங்க? வேலை இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா? இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளோ பெருசு பார்க்கறது கஷ்டம், சின்னது தான் வச்சுட்டு இருப்பாங்க. என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. இது எவ்வளோம்மா? கடம்பா எவ்வளோ? 400 போடுவோம், 300 போடுவோம். ஓ, இந்த டைகரு இது 600. ஒரு கூடு தான் வேலையாங்க. சரிதான், 200 தரேன். உங்களே இல்லை 1500 ரூபா போடுறேண்ணா. கூடுற 2 கிலோ இருக்கு, அப்படியே 2000
800 கொடுக்கணும். மீனுக்கா இது? நாக்கு மீனா? எவ்வளோ ரேட்டு? 1500. இப்படி காட்டு. இன்னைக்கு 2-3 இடத்துல பால் சோறா நிறைய இருக்கு. இது கொடுவாங்களா? இது எவ்வளோ? ஒரு மீன் 1500. ஓகே அண்ணா. இந்த சங்கரா எவ்வளோண்ணா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. காஞ்சிதான். ஆமாம், அது வந்து 1.5 நாள் ஆகும். வெயில் நல்லா சுரியன் வச்சுன்னா ஒரே இது அப்படி இரு. ஏய் வர முடியாது. போங்க. சரியா போட்டோ எடுக்கிறேன்.
ரூபாம்மா